இந்த ஐபிஎல் 2025 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சிறந்த அணியாக ஆர்சிபி தேர்ந்தெடுக்கப்படலை, அவங்க ஜெயிச்சு இந்த கப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் பெஸ்ட்டு டீம், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் ஆனால் இந்த ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்டு மொத்தம் 72 மேட்சஸ் நடந்திருக்கு. ஒரு 2.5 மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸ் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் ஆடி இருக்கிறாங்க. அவங்களிருந்து ஒரு சிறந்த 12 பேரை கொண்ட ஒரு அணியை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இது கிருக்கானந்தாவோட 12 அண்ட் உங்களோட 12 என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ மீன் 11 ப்ளஸ் இம்பாக்ட் சப்போர்ட் சேர்த்து நான் சொல்ல போகிறேன். என்னோடய டீமில் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கலாம். பார்ப்போம், உங்கள் டீமை என் டீமை பார்த்துட்டு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்க, உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் இந்த ஐபிஎல் 2025 சிறந்த 12 பேர் கொண்ட அணியை தேர்ந்தெடுக்க போகிற இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் முதல்ல என்னோடய ஃபேவரெட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் பயஸ்டாக இல்லாமல் ஹானஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் பிக் பண்ண போகிற இந்த 12 வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாட்ஸ் கொஞ்சம் பார்ப்பேன், பட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக பார்ப்பேன். ஓகேங்களா, நான் 72 மேட்சும் இல்லை, நான் ஒரு மேட்ச் மட்டும் பார்க்க முடியலை, மற்றபடி 71 மேட்சும் பார்த்துருக்கிறேன். ஒரு மேட்ச் ஹைலைட் பார்த்து கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். அப்படிங்கிறதுனால பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டுமே இந்த டீமை எடுக்கிறேன். ஓகே, முதல்ல என்னோடய ஓப்பனர்ஸ் சந்தேகமே இல்லை, எல்லாரோட டீம்லேயும் சாய் சுதர்ஷன், கில், ஜாஸ் பட்லர்னு சொல்லிட்டு இந்த டாப் 3ல் அவங்களை பிக் பண்ணி போட்டுருவாங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் வேறு ஜாஸ் பட்லர், ஸோ உங்களுக்கு கேப்டனாக கில்லை கூட போடுவாங்க. பட் நான் இங்கே கொஞ்சம் லைட்டாக விலகிறேன். உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் ஜெய்ஸ்வால், கோலி இவங்கெல்லாம் இருப்பாங்க. நான் சாய் சுதர்ஷன் டெஃபினட்டாக ஒரு ஆரஞ்ச் கேப் ஹோல்டர், அவர் மாதிரி இந்த சீசனில் யாரும் ஆடலை. 156 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டோட 759, 650, ஒரு 100 அதிகமான பவுண்டரி அடித்தவர், ஐபிஎல் வரலாற்றில் ஒரு சீசனில் அதிக பவுண்டரி அடித்தவர், 21 6 பறக்க விட்டவர். இவரை தவிர வேறு யாரும் அந்த ஓப்பனிங் பொசிஷனுக்கு பொருத்தமாக இருக்க மாட்டார். இவருக்கு ஓப்பனர் யார்? ஜெய்ஸ்வால் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஆப்ஷனாக இருக்கலாம். பட் இந்த பக்கத்தில் கில்லு ஒரு பக்கம் என்னை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, கோலி ஒரு பக்கம் இருக்காரு. ஸோ பிரின்ஸு, கோலி அப்படின்னு போகும்போது கில்லு, பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் 650 ரன் அடிச்சிருப்பாரு. விராட் கோலியும் பக்கத்தில் அடிச்சிருக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் 155 கில்லு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாருன்னா விராட் கோலி 140 பக்கத்தில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. ஆவரேஜ் கில்லு 50 அப்படின்னா விராட் கோலி ஒரு 55 பக்கம் வச்சிருக்கிறாரு. பவுண்டரி விதத்தில் கில்லு 62 அப்படின்னா விராட் கோலி 63. சிக்ஸர்ஸில் 24 கில்லு, விராட் கோலி 19. இப்போது நீங்கள் ஆவரேஜை வச்சு எடுப்பீங்களா, ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சு எடுப்பீங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். கில்லு கேப்டன்சி வேறு பண்ணியிருக்கிறாரு, நல்லா வேறு பண்ணியிருக்கிறாரு. கில்லா விராட் கோலியா அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் விராட் கோலி, ஆனால் குவாலிஃபயர்ஸ் 2ல் தான் வெளியில் போயிருக்கிறாங்க ஜிடி. ஸோ கில்லா கோலியா தலைவலி. பட் நான் விராட் கோலியை பிக் பண்ணுறேன். மேலே எனக்கு ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ என்னோட இன்னொரு ஓப்பனராக விராட் கோலி, சாய் சுதர்ஷன், விராட் கோலி சூப்பர்பான ஒரு ஓப்பனிங் பேராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்களோட ஓப்பனர்ஸ் 2 பேர் யார்? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நம்பர் 3ல் நிக்கலஸ் புரான், ஜாஸ் பட்லர், ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் விக்கெட் கீப்பராக இருக்கிறாங்க. இப்போ 2 பேர் விக்கெட் கீப்பராக இருக்காங்கங்கிறதுனால இங்கே விக்கெட் கீப்பரையும் நான் என் டீமுக்கு யாருங்கிறதையும் நான் முடிவு பண்ணி ஆகணும். ஸோ விக்கெட் கீப்பர்களில் யார் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு டீமாக யோசிச்சு பார்க்கும்போது கேஎல் ராகுல் ரீசெண்டாகவே பண்ணியிருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஜிதேஷ் சர்மா ஃபைனலில் கேம் சேஞ்சர்னால் அவரை சொல்லலாம். எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக அடித்தது ஒன்று, மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக அடித்தது ஒன்று, அண்ட் கேப்டன்சியும் பண்ணியிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். நல்லா பண்ணலை, பட் கேப்டன்சி பண்ணியிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். விக்கெட் கீப்பிங்கில் நல்லா சில பல முடிவுகள் எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போது நான் விக்கெட் கீப்பரையும் சூஸ் பண்ணி ஆகணும், என்னோட நம்பர் 3 பேட்டரையும் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுமே இப்போ எனக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை. இது கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நம்பர் 4 பேட்டர் நான் யாருன்னு இங்கே ஓப்பனாக சொல்லிடுறேன். நம்பர் 4ல் வந்து நான் சூரியகுமார் யாதவ் தான், வேறு வழியே கிடையாது. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்கிறார், அதுக்கு தகுதியானதா இல்லாதவரா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் சூரியகுமார் யாதவ் 38 6 அடிச்சிருக்கிறாரு, 717 ரன்னு. இந்த 2 விஷயங்களுமே நான் சூரியகுமார் யாதவ் இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கும் அப்புறம் ஒவ்வொரு மேட்ச்லேயும் கன்சிஸ்டண்டாக 25+ ரன்ஸ் அப்படிங்கிறதுலாமே வந்து நான் எப்படி இங்கே சூரியகுமார் யாதவை டீமில் எடுக்காமல் இருக்க முடியும்? நம்பர் 4ல் சூரியகுமார் யாதவ் அப்படின்னா இப்போ நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 3 இதில் வந்து நான் நிக்கலஸ் புரான் என்னால் பிக் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஃபஸ்ட் ஹாஃபில் பாஸு, செகண்ட் ஹாஃபில் ஃபெயிலு, அதனால் என்னோட 11ல் அவருக்கு இடம் கிடையாது. இப்போது ஜாஸ் பட்லர், ஸ்ரேயாஸ் ஐயர், ஜிதேஷ் சர்மா இவங்களாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேரில் நான் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட போகிறேன். ஓகே புரியுது, ஜாஸ் பட்லர் இந்த சீசனில் 538 ரன்களை சொச்சம் அடிச்சிருக்கிறாரு, அவருக்கு பெருசாக பேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படிங்கிறதுலாம்
ஒரு பக்கம். பட் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அவங்க டாப் 2 பேட்டர்ஸ் கொஞ்சம் ஃபெயிலும் ஆவாங்க, சில நேரத்தில் லோவர் மிடில் ஆர்டர் ஃபெயில் ஆகுது, இவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து 39 சிக்ஸஸ் அடிச்சிருக்கிறாரு. அண்ட் அதாவது அவரு தான் நம்பர் 1 6 ஹிட்டதில். அதுக்கப்புறம் 175ங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்கிறார். 6 50s வேறு அடிச்சிருக்கிறாரு, ஒரு 19 வேறு அடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் அட் நம்பர் 3. நான் ஜாஸ் பட்டரை கழட்டி வர்றேன். அப்போது நம்பர் 6ல் ஸ்ட்ரைட்டாகவே நான் ஜிதேஷ் சர்மாவுக்கு தான் போகிறேன். ஸோ இப்போ என்னோட டீமுக்கு விக்கெட் கீப்பராக நான் ஜிதேஷ் சர்மா பிக் பண்ணிட்டேன். நம்பர் 4ல் சூரியகுமார் யாதவ். நம்பர் 5ல் வந்து ஜெனியூனாக யோசிச்சிங்க, எனக்கு தெரிஞ்சு டீவல் பிரவீஸ் ஆடினார். ஆனால் அவர் பாதிக்கு மேலே தான் வந்தார். இதுக்கு மேலே டீம் உள்ளே போகாது, ப்ரெஷரே இல்லாமல் ஓகே பார்த்துக்கலாம் அடிச்சிக்கலாங்கிற மாதிரி போனார். ஆனால் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்காக அயோஷ் பதோனி எனக்கு விளையாண்ட விதங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மேலே அடிப்பாங்க, சில நேரத்தில் மேலே ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா கீழே விருது அடிப்பார். இல்லைனா நிக்லஸ் புரான் போனதுக்கப்புறம் உடனே ரிஷப் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது மொத்த வாரம் இவர் மேலே தான் விழும். ஸோ எனக்கு அந்த அயோஷ் பதோனி அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆனார். ஆனால் அந்த பொசிஷனுக்கு அவர் நல்லா பண்ணியிருக்கிறாருங்கிறதுனால நான் வந்து அயோஷ் பதோனியை பிக் பண்ணுறேன். நம்பர் 7ல் யோசிக்கே, நம்பர் 7ல் ஒரு ஹர்திக் பாண்டியா நிறைய பேர் பிக் பண்ணியிருக்கிறத பார்த்தேன். பட் நான் நம்பர்தீருக்கு போகிறேன். ஏன் நம்பர்தீருக்கு போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஆஃப் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டரு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணுவேன், டெத் ஓவர்ஸில் லாஸ்ட் 2 ஓவர்ஸில் அதிக பவுண்டரிஸ் அடித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமன்தீர் தான். ஸோ அப்படிங்கிறதுனால நமன்தீரை நம்ம 7ல் வைக்கிறேன். அதுக்கப்புறம் 8ல் வந்து எனக்கு கொஞ்சம் பேட்டிங் இருக்கிறவங்க வேணும். ஏன்னா இம்பாக்ட்ஸ் ஆஃப் ரூல் இருக்குங்கிறதுனால வந்து நான் இங்கே ஒரு பேட்டரை எடுக்கணும், இல்லை பவுலர் எடுக்கணும். நான் ஒரு பேட்டரியை இல்லை பேட்டிங்கும் பவுலிங்கும் தெரிஞ்ச ஒருத்தவர் இருந்தால் பெட்டர். அப்படிங்கும்போது இல்லைங்க இந்த இடத்துல வந்து நான் திக்வேஷை எடுக்கலாம், ஆனால் அவர் வெறும் ஸ்பின்னர் மட்டும் தாங்கிறதுனால நான் திக்வேஷை பிக் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் ஃப்ளாப்பு, அந்த பொசிஷனில் வந்து அவரோட பெட்டராகவும் ஆடி இருக்கிறாங்க. இப்போ நம்பர் 7ல் நான் குருல் பாண்டியாவை பிக் பண்ணுறேன். டிசிக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் முடித்தது, தென் ஃபைனலில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அவரும் சுயேஷ் சர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பனண்ட்டை வந்து நிலவலைய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குருல் பாண்டியா நம்பர் 8 யோசிக்கவே வேணாம். குருல் பாண்டியாவுக்கு ஃபைனலுக்கு முன்னாடியே நான் இடம் கொடுத்து வச்சிட்டேன் என் டீமில். அப்புறம் நம்பர் 9, 10, 11 அதாவது பவுலர்ஸ் கோட்டா, அப்புறம் இம்பாக்ட் சப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமே வேணாம். நீங்கள் பிரசித் கிருஷ்ணாவை எப்படி தூக்க முடியும்? பிரசித் கிருஷ்ணாவை நீங்கள் எடுத்தே ஆகணும். பர்பிள் கேப் வின்னரு, 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 14 பாலுக்கும் ஒரு விக்கெட்டு எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ பிரசித் கிருஷ்ணாவை நான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஜோஸ் ஹேசல்வுட்டை பிக் பண்ணாமல் எப்படி இந்த வருஷத்தோட 11 விக்கெட்ஸ் நான் பார்க்க மாட்டேன். பட் டெத் ஓவர்ஸில் நறுக்குன்னு யாருக்கிற போடுறது ஞாபகம் இருக்கா? ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக கடைசியாக ஓவர் போட்டு வின் பண்ணி கொடுத்தது, நியூ பால்லே சில மேட்சஸை முடிச்சு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஜோஸ் ஹேசல்வுட் நியூ பால் தான் டெத் ஓவரில் நான் பயன்படுத்துவேன். நூர் அகமது இந்த வருஷம் வந்து ஒரு 2 ஸ்பின்னர்ஸ் அடிக்க முடியாமல் இருந்தாங்க. குல்தீப் யாதவ் ஒருத்தவர், நூர் அகமது ஒருத்தவர், திக்வேஷ் சத்தி ஒருத்தவர். சார் நான் நூர் அகமதை வந்து நான் பிக் பண்ணியிருக்கிறேன். 24 விக்கெட்ஸு, பர்பிள் கேப்புக்கு பக்கத்தில் இருந்தார். அதுவும் சிஎஸ்கே தோத்துருச்சு, சிஎஸ்கே முடிஞ்சு போச்சு. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமது ஜொலிக்கிறாரு. நூர் அகமது ஒருத்தர் பர்பிள் கேப் பக்கத்தில் இருக்கிறாரு. ஆனால் டீம் பார்த்தீங்கன்னா பட் டீமை விட இவரோட பர்ஃபார்மன்ஸ் மேலே. ஸோ அதனால் நூர் அகமது பிக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா பாதியிலேருந்து தான் வந்தார். ஜஸ்பிரீத் பும்ரா லேட்டாக தான் வந்தார். ஆனால் வந்த இடத்துல இருந்து எப்பப்பெல்லாம் ஓவர் போகிறாரோ அப்பப்பெல்லாம் அவருக்கு விக்கெட்டு. ஸோ நான் ஜஸ்பிரீத் பும்ராவை எப்படி பிக் பண்ணாமல் இருக்க முடியும்? கண்டெயின் பண்ணி கொடுப்பாரு, இல்லை விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ யோசிக்காமல் நான் அவரை பிக் பண்ணலாம். அதாவது இவரோட எக்கனாமி ரேட் 6, இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் அந்த 12-14 தான் இருந்துகிட்டு இருக்குது. 12 இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸு. மற்றவங்கள மாதிரி இன்னும் 2-3 மேட்ச் இல்லை 2-3 இன்னிங்ஸ் ஆடி இருந்தாருன்னா இவர் மாதிரி பர்பிள் கேப் ஹோல்டராக கூட இருந்துருக்கலாம். ஸோ இவங்க தான் என்னோட டீமு, இவங்க தான் என்னோட பவுலர்ஸு. என்னோட டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா, பும்ரா, ஜோஸ் ஹேசல்வுட் நியூ பாலையும் போடுவாங்க, செமி நியூ பாலையும் போடுவாங்க, டெத் ஓவர்ஸ்லையும் வருவாங்க. மிடில் ஓவர்ஸில் நான் குருல் பாண்டியாவை எடுத்துகிட்டு வரலாம். தேவைப்பட்டால் நான் வந்து நமன்தீரையும் பயன்படுத்துவேன், அதில் யோசிக்கவும் மாட்டேன். ஸோ இவங்க தான் என்னோட 12 பேர். இதில் வந்து சில பேர் டிசர்வ்டு இருக்காங்க. திக்வேஷ் ரதி டிசர்வ்டு, விப்ராஜ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மாதிரி பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சாந்தரையும் நான் என்னோட டீமில் நான் பிக் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் 12 பேர் தான் பிக் பண்ண முடியும். ஒருவேளை இன்னொரு 11 எடுக்கிறேன் அப்படின்னா அதில் விப்ராஜ், திக்வேஷ், சாந்தர் இவங்களெல்லாம் வந்து ஒரு இடம் இருக்குது, அதில் யோசிக்க மாட்டேன். ஜெய்ஸ்வாலுக்கு இருக்குது, ஜாஸ் பட்டருக்குலாம் யோசிக்காமல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். தீபாவளி பிரவேஷ் கூட நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன். ஹர்திக் பாண்டியாவை எடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கலாம். ஹர்திக் பாண்டியாவை விட எனக்கு தெரிஞ்ச நமன்தீர் பெட்டராகவோ பண்ணியிருக்கிறாரோ எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் நமன்தீரை பிக் பண்ணியிருக்கிறேன். ஒரு அப்ரிசியேஷனாக கூட இருக்கலாங்கிறதுனால அவர் வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட டீமு. அஃப்கோர்ஸ் கேப்டன் உங்களுக்கு தெரியும், ஸ்ரேயாஸ் ஐயர் தான். மக்களின் கேப்டன் தான் என்னோட டீமுக்கும் கேப்டன். ஸ்ரேயாஸ் ஐயரை நான் கேப்டனாக நான் பிக் பண்ணுறேன். உங்களோட கேப்டன் யார், அதுக்கப்புறம் உங்களோட 12 என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என் டீமுக்கு டாப் ஆர்டரில் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் விராட் கோலி இருக்கிறாரு. லெஃப்ட் ஹேண்டர் சாய் சுதர்ஷன் அடித்து எடுத்துகிட்டு போகிறாரு. அண்ட் அதிக 6 அடித்த ஸ்ரேயாஸ் ஐயர், சூப்பரான கேப்டன்சி. சூரியகுமார் யாதவ், பதோனி ஒரு பக்கம், ஜிதேஷ் சர்மா. எனக்கு என் டீம் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நான் ஒரு நல்ல டீமை பிக் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு ஃபீல் இருக்குதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட 11 உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இருக்கான அந்த 11 எனக்கு உடன்பாடு இல்லை, வேறு 11 சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்கிறீங்களா சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சந்திக்கிறேன். வேர்ல்டு ட்ரெஸ் சாம்பியன்ஷிப் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்குது, அதை உங்களை சந்திக்கிறேன். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?